கண்ணா பண்ணீங்கன்னா கூட்டம் கூட்டமா வரும். சிங்கிள தான் வரும். அது லீக் ஆனதும் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னே நான் கொஞ்சம் இதாயிட்டேன். ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டு சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ண போயிருந்தோம் டூர் ஃபேமிலிக்காக. அப்போ அவர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. நான் ஆக்ட் பண்ணணும்னு பிளான் வச்சிருந்தேன். 3-4 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு வரலான் இருந்தேன். ஐ திங்க் கம்பேரிசன் வருது நார்மல் தான். அது ஒன்றும் நான் ரொம்ப சீரியஸாலாம் அதை பார்க்கல. அந்த டேட் ரொம்ப நல்ல டேட்னு சொன்னாங்க. முகூர்த்தம்லாம் பக்காவாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் அன்னைக்கு அப்போ வந்து ஏறதுக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணேன். லவ்விங் அகைன் அண்ட் அகைன். சேம் பர்சன். லாஸ்ட் இன்னும் நான் சொன்ன விஷயம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வித் லவ் படத்தோட டீம் நகைச்சுவையுடன் அன்புடன் பிரியமுடன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க 4 பேரும்? ஃபர்ஸ்ட் இந்த மூவி எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், இந்த படத்தோட டைரக்டர் வந்து மதன். அவர் வந்து என்னோட டூரிஸ்ட் ஃபேமிலியில கோ டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. ஆல்சோ அவர் லவ்வர்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ படம் பண்ணிட்டு இருக்கும்போதே நடுவில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு. பண்ணிட்டு படிக்க கொடுத்தாரு. நான் படித்தேன். ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ, இவங்களெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் சொன்னேன். ஆனால் அவர் வந்து இல்லை ப்ரோ நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு அப்பவே சொன்னார், ரிலீஸுக்கு முன்னாடி. நான் அப்போ சிரிச்சுட்டு ஓகே ப்ரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறமேட்டு திரும்ப ரிலீஸுக்கு அப்புறம் அகைன் வந்தார். வந்துட்டு ப்ரோ ஐ திங்க் நீங்களே பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன கொஞ்சம் புஷ் பண்ணாரு. அப்புறம் சௌந்தர்யா மேம் வந்து நான் எதாச்சியா மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ சௌந்தர்யா மேமுக்கு என்ன லான்ச் பண்ணணுன்ற ஒரு ஐடியா ஆல்ரெடி இருந்துச்சு. அப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களை லான்ச் பண்ணுன்ற பிளான் எனக்கு இருக்குன்னு அவங்களே சொன்னாங்க. அப்போ கரெக்டாக அதுக்கப்புறம் மதன் உள்ள வந்து கதை சொன்னாரு. மதன் சொன்னோடனே மேம்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, மகேஷ் நாக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இப்படி அந்த டீம் செட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு ஃப்ளோருக்கு போயிட்டோம். ஓகே, பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் நீங்க அக்செப்ட் பண்ண கொஞ்சம் யோசிச்சீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். திரும்ப விஷயம் லீக் ஆயிடுச்சு. லீக் ஆனதும் கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னே நான் கொஞ்சம் இதாயிட்டேன். ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ அவசரப்பட்டு என்ன டேரக்டர்லாம் ஆகும்னா கிளம்பி வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதாயிடுச்சு. அப்போ சரி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அகைன் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ண போயிருந்தோம் டூர் ஃபேமிலிக்காக. அப்போ அவர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. இப்போ டக்குன்னு சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவர் படம் அப்படின்னு பார்த்துட்டு சூப்பருங்க செம்மையா பண்ணுங்க, ஹீரோ மெட்டீரியலுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, உள்ள வர்றதுக்கு அது ஒரு மெயினான ஒரு மைல் பாயிண்டா இருந்துச்சு. நான் ஆக்ட் பண்ணணும்னு பிளான் வச்சிருந்தேன். 3-4 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணிட்டு வரலான் இருந்தேன். இமிடியேட்டா வருது என்னோட ஐடியாலே இல்ல. ஓகே, வெரி நைஸ். மேம் நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். how you came in this script அப்படின்ட்டு. the director மதன் வந்து நரேட் பண்ணாரு ஸ்டோரி. அப்போ நல்லா நரேட் பண்ண. சோ நைஸ் ஸ்டோரி, நல்ல கேரக்டர். ஏன் இப்ப இப்படி பேசுற? என்ன சொல்லணும், எப்படி வந்தேன்னா எப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. தூங்கிடிக்கலாம். ஓகே சோ டைரக்டர் மதன் வந்து செம்ம நரேட் பண்ணாரு இந்த கதை. லைக் சில்லா ரொம்ப எக்ஸ்பிரசிவா கதை நரேட் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹி காட் அ விஷன். அப்படி இருந்த ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எம்ஆர்பி ப்ரொடக்ஷன், மகேஷ் அண்ணா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து லாஸ்ட் 3 படமுமே ஹிட் தான். ஸோ ஹி காட் அ குட் ஜட்ஜ்மெண்ட். ஆமா, ஆடியன்ஸ் நல்லா தெரியுது மாதிரி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ். அப்புறம் சௌந்தர்யா மேம் நல்ல டீம் சேர்ந்து வந்துச்சு. ஸோ அதனால ஐ தாட் ஓகே நைஸ் ப்ராஜெக்ட், ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். வெரி நைஸ் ப்ரோ. அது சோஷியல் மீடியால இருந்து இப்போ பெரிய திரைக்கு வந்து 2 பேரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யூ. ஸ்பெசிஃபிக்கா உங்க 2 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்களையும் அப்படிதான் இன்வைட் கூப்பிட்டாங்க. எல்லாருமே இவ்வளவு ஸ்லோ இன்வைட் நானும் ரொம்ப இதுவா பேசுறடா. இல்ல இந்த மாதிரி ஆடிஷன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. போனோம். அப்புறம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. பண்றோம் அப்படின்னு. ஆக்சுவலி செலக்ட் பண்ணி வச்சு தான் ஆடிஷனுக்கே கூப்பிட்டது. ஓகே, டைரக்டர் சார் உங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும் சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி கொஞ்சம் ஒரு ஆடிஷன் வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு செலக்ட் பண்ணாங்க. சரி, உங்க ரோலை பத்தி சொல்லுங்க. நல்ல ரோல். அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. சரி, ஃப்ரெண்டா கூடவே இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். நீங்க எப்படி நான் மெதுவா பேசி இப்பதான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். நடிக்கிறான் இல்ல இப்பதான் நடிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. இல்ல என்ன பேசணும் தெரியும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. படத்தை பத்தி தான் என்ன பேசணும் அப்படின்னு
ஓகே, அவரு சொல்லுவாரு எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்றத பத்தி அவர் சொல்லுவாருன்னு இல்ல நினைக்கிறேன். எங்களை 2 பேரும், எனக்கும் மதனுக்குமே இவங்க வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும். நாங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுவோம். அப்போ வீடியோஸ் பார்த்துட்டு மதனும் என்கிட்ட சொன்னாரு, ப்ரோ இந்த கேரக்டர்ஸ் இவங்களை ட்ரை பண்ணலாம்னா சூப்பர்யா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆடிஷன் கூப்பிட்டாரு. அவர் தான் கூப்பிட்டுட்டு ஆடிஷன் பண்ணி பார்த்துட்டு அது ஃபார்மாலிட்டிக்கான ஒரு ஆடிஷன் தான் அது. ஆனா ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டாரு அவரு. ஓகே, பண்ணிட்டு அப்புறமேட்டு இவங்களை கண்டிப்பா அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிதான் அனுப்பிச்சுட்டது. ஸோ பெருசா இவங்களுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா உடனே எஸ் டிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பண்ணிட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாச்சும் மறக்க முடியாத இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாச்சும்? உன்கிட்ட கேட்டா நீ ஹெல்ப் பண்ணுங்க. அது இருக்கீங்களா? நம்ம இல்லைங்க நான் அவங்க நான் பாதி நாள் தான் அவங்க உங்க கிளாஸ் கிடையாது கதையில. வேற கிளாஸ் இல்ல. இல்ல எல்லாமே நல்ல எல்லாமே நல்ல மொமெண்ட்ஸ் தான். திஸ் இஸ் த மோஸ்ட் கன்ஃபியூசிங் கொஸ்டின். ரியலி? ஆமா ஆமா, எல்லா இன்டர்வியூஸும் கேட்கும்போது என்ன சொல்லும், எல்லாமே லைக் இன்ட்ரெஸ்டிங்கா வைபா ஷூட் இருந்துச்சு. அதுல ஒன் இன்சிடென்ட் சொன்னா ஒரு கன்ஃபியூஸ். நாள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் நடந்திருக்கும், லைக் நார்மலா ஷூட்டிங் இல்லாம அதை தாண்டி ஏதாச்சும் அந்த மாதிரி? ஆமா ஆமா ஆமா. தேங்க் யூ. இன்டர்வியூக்கு பிட்டு டான்ஸ் மொட்டை மாடியோ சோ ஒரு சாங் இந்த ஐயோ ஐயோ காதல இல்ல ஐயோ காதல ஷூட் ஐயோ காதல தானே, ஐயோ கதை ஐயோ காதல ஷூட் போயிட்டு இருந்தோம். சோ லாஸ்ட் ஷூட் லாஸ்ட் ஷூட். சோ இவருக்கெல்லாம் வந்து இல்ல லாஸ்ட் ஷூட் இல்ல, அதுக்கப்புறம் ஷூட் கூட இருந்துச்சு. இவருக்கெல்லாம் வந்து டான்ஸ் போர்ஷன், எனக்கு அன்னைக்கு ஷூட் இல்ல. சோ இவர டான்ஸ் ஆடுறது பாக்கிறதுக்கு நாங்க செட்ல வந்தோம். ஓகே, சோ நம்ம ஒரு என்ன கலாய்க்கிறதுக்கு வந்தோம். பார்க்க வரல, ஆமா. பட் ஐ வாஸ் டிசப்பாயிண்டட், ஏன்னா நல்லா ஆடினேன். சோ அதனால எனக்கு எதுவும் சொல்ல முடியல. சோ அங்க நம்ம டெரஸ்ல, அந்த ஸ்கூல்ல டெரஸ்ல நம்ம ஷூட் பண்ணோம். அப்போ இந்த டான்ஸ் போர்ஷன் எல்லாம் முடிஞ்சு ஈவினிங் நம்ம சாங்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் கூடவே இருந்து வேற சாங்க்கு அவன் பெரிய crowd எல்லாமே வேற ஆர்டிஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடணும். அது நல்லா இருந்துச்சு. சோ அது மறக்க முடியாத இன்சிடென்ட். மறக்க முடியாத இன்சிடென்ட். ஓகே, உங்களுக்கு இருக்கு அந்த மாதிரி? இல்ல நீங்க வந்து யோசிப்பீங்களா? அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த பாயிண்ட் தான் அவங்க சொன்னாங்களா? ப்ரோ உங்களுக்கு ப்ரோ? எனக்கும் அதுதான். அந்த இன்னொரு விஷயம், நான் அதிகமா வந்து கமெண்ட்ஸ்ல ஒரு சில மீம்ஸ்ல வந்து பார்த்தேன், ட்ரைலரோட மீம்ஸ்லயே பார்த்தேன். அந்த கம்பேரிசன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை வச்சு பார்த்தேன். அந்த இன்டர்வியூ டைமிங் சொல்லிடு அப்படின்னு இன்டர்வியூ பாருங்க. ஆமா, இதோட பதில் வந்து இந்த இன்டர்வியூல இந்த டைம் சொல்றேன். அதாவது வந்து ஒரு 10 யூடியூப் சேனல் இருக்குன்னா 10 யூடியூப் சேனல்லயோ டெம்ப்ளேட் கொஸ்டின் தான் எல்லாருமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ், அதுக்கான ஒரு ஆன்சர் சொல்லிக்கிறா நல்லா இருக்கும். ஐ திங்க் கம்பேரிசன்ஸ் வருது நார்மல் தான். அது ஒன்றும் நான் ரொம்ப சீரியஸாலாம் அதை பார்க்கல. அண்ட் அதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். நிறைய சிமிலாரிட்டிஸ் ஆப்வியஸ்லி படம் முடிச்சுட்டு நடிக்க வந்திருக்கோம். நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஐ திங்க் படம் பார்க்கும்போது அது அந்த ஃபீல் போயிடும். எஸ், அதான் நான் நம்புறேன். ஓகே, ஏன் அந்த மாதிரி ஏதாச்சும் அதுக்கு காரணம் ஏதாச்சும் இருக்கா? இல்ல அந்த ஃபீல் போயிடும் அப்படின்ற மாதிரி இல்ல. இப்போ டீசர் பார்க்கும்போது இது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த இடத்துல அந்த சீனோட எனர்ஜி லெவலே பயங்கரமா இருக்கும். சோ எல்லாருமே அதை பார்த்துட்டு ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டாங்க, இந்த டைப் ஆஃப் ஆக்டிங் அப்படி இதுன்னு. ஐ திங்க் இது படம் அப்படி அந்த மாதிரி ஒரு இதுலயே இருக்காது. ரொம்ப ஒரு காமா, ஒரு மாதிரி ஒரு கியூட்டான ஒரு படம். சோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸுமே அந்த மீட்டர்ல தான் இருக்கும். ஓகே, பட் நீங்க வந்து நினைச்சது வந்து லைக் ஆரம்பத்திலேயே வந்து ஆக்டிங் போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்களா, இல்ல டைரக்டர் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்களா? டைரக்ஷன் பண்ணணும் தான் பிளான் பண்ணேன். பட் ஆக்ட் பண்ணணும்ன்றது எனக்கு பிளான்ல இருந்துச்சு. இப்ப ஜிவிஎம் சார் எல்லாம் குட்டி அவனை பண்ணுவார்ல சைடு கேரக்டர், அந்த மாதிரி பண்ணுன்றதான் பிளான்ல இருந்துச்சு. ஒரு 4 ஃபிலிம்ஸ் நான் டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரலான்றதுதான் எனக்கு பிளான்ல இருந்துச்சு. இமீடியட்லி ஒரு 1 இயர் கூட அவ்வளவு டூரிஸ்ட் ரிலீஸ் இப்படி வரும்ன்றது நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ திங்க் அதான் ப்ரொமோஷன்ஸ் மாதிரி தான், வந்தா நீங்க எடுத்துக்காமல இருப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா. அதே சமயத்துல இன்னொரு விஷயம், இப்போ டிடிடி படத்துல கூட அந்த ஒரு கொஸ்டின் கேட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஜீவா சார் கூட ஒரு மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இப்போ வரக்கூடிய படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல யார் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்காங்களோ அவங்கள வந்து டக்குன்னு காஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கூட அதிகமா பேசப்படுது. அதுக்கு நீங்க ஏதாச்சும் ஆன்சர் பண்ண விரும்புறீங்களா? அது ஒரு பிளாட்ஃபார்ம் தானே இருக்கு. இப்போ சினிமாக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஷார்ட் பிலிம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போ இது ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குல்ல. யூஸ்வலி நல்லா டேலண்ட் இருக்கவங்க அதுல இருந்து சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஆக்சுவலி இவங்க இப்ப வீடியோஸ் போடுறதுமே எதுக்குன்னு நினைக்கிறீங்க? சினிமாக்குள்ள வர்றதுக்காக தான் அவங்களும் பண்றாங்க. சோ அது அந்த ப்ராசஸ்ல அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்கன்றப்போ நீங்க ஏன் அவங்களை எடுத்தீங்கன்னு கேட்க முடியாது இல்லையா? ஆமா, சூப்பரா பண்றாங்க, நல்லா இருக்கு, அந்த கேரக்டருக்கு நல்லா இருக்குன்றப்போ எடுப்போம். சரி, இப்ப இவங்களை வந்தா இவங்க மூலமா ஒரு ஆடியன்ஸ் வரும், அந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு அது இல்ல. ஏன்னா நல்லா பண்றாங்கல்ல இவங்க, இந்த காமெடி சென்ஸ் நல்லா இருக்குல்ல இவங்க, இந்த கேரக்டர் அப்படிதான். எனக்கு மதன் என் டைரக்டர் அப்படிதான் பண்ணாரு. சோ ஐ திங்க் அது டிபெண்ட்ஸ் தான். இப்ப சில பேர் வந்து இவங்க ஃபேஸ காமிச்சா ஒரு இது இருக்குன்னு நினைக்கலாம். பட் நாங்க அந்த இது பண்ணல. ஓகே, பியூர்லி அவங்க 2 பேரும் சூப்பரா பண்றாங்க. அதுக்காக தான் இந்த படத்துலயும் அவங்கள கேஸ்ட் பண்ணது. ஃபுல் ஃபிளெஜ் மூவி இன் தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்ப நீங்க என்ட்ரியா இருக்கீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க.
ஐம் சோ ஹாப்பி. அதையே ரொம்ப சேடா சொல்றீங்க. அதான் ஃபேஸ் ரொம்ப சேடா இருக்கு. ஐயோ! இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தமிழ்ல நான் முன்னாடி 2 படம் நடிச்சோம். அதுக்கப்புறம் பண்ற ஃபிலிம் ஆஃப்டர் பிரேக் இந்த படம் தான். ஓகே. ஸோ ஹாப்பி. ஆமா ஹாப்பி தான் ஆஃப் கோர்ஸ். ஓகே மேம். ஓகே மேம். அதாவது நான் கேள்வி கேட்டு ரொம்ப போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே தூங்குற நிலையில இருக்கீங்களா இல்ல நான் ரொம்ப பிளைனா பேசுறேன்னா எனக்கு இப்ப டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் ஒரு சின்ன ஃபேவரட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன கேள்வி கேட்கிறேன். அது டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபேவரட் ஃபுட்? சாம்பார் சாதம். ப்ரான்ஸ். கேரளா சத்யா. ஃபேவரட் ஃபுட் இன் சென்னை? ஏதாவது ஸ்பாட் இந்த இடத்துல வந்து நான் அடிக்கடி போய் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஏதாச்சும்? இங்க பிலால் ஆப்போசிட்ல சங்கம் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. குமரகோம் கேரளா ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும், அது பிடிக்கும். சென்னையிலயா? எங்க இருக்கு? அண்ணா நகர்ல இருக்குல்ல. ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி? இந்த பேசி பீச்ல இருக்கிற சீ ஃபுட். அங்க மட்டும் தான் சாப்பிட்டாங்க. ஓகே. ஜம்ஜம் பிரியாணியா? ஜம்ஜம்மா. ஜம்சம் பிரியாணி. ஜம்ஜம் பிரியாணியா? அது உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டா? ஓகே. ஃபேவரட் சாங்? நிறைய இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு டக்குனு இப்போ மைண்டுக்கு வருது. அது ஒரு பாட்டு, ஒரு லைன் பாட்டு காதல் கொஞ்சம். ஆ? காதல் கொஞ்சம். அது அப்படியே ஒரு லைன் பாட்டு பாடிட்டீங்க. பாட்டெல்லாம் பாடுறது. என்னங்க? அந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கும். ஓகே. தேய்கின்ற நிலவோடு தேயாத கனவோடு தோல் சேர்த்து நடப்பேனே தூரம் கடப்பேனே வந்து அடடே. அடடே, அடடே. அடடே. அந்த லிரிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கும். ஹாரிஸ் ஃபேன் நான். வெரி நைஸ். உங்களுக்கு? மறந்து போச்சே ஃப்ரம் வித் லவ். ஓகே. ஒரு லைன் நீங்க பாடுனீங்க. பாருங்க, உங்களதான். பாடுங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஐ ச்சீ இல்ல. மறந்து போச்சு சொல்லிட்டு ஐயோ சாரி சாரி. ஐயோ ஸ்டார்டிங் மறந்து போச்சே என் மனசு மறந்து போச்சே ஓகே. பாடணும்னு மட்டும் கேட்கலன்னா சொல்றேன். சரி சொல்லுங்க. சங்கத்தில் பாடாத கவிதை. நான் வச்சிருக்கேன். அப்படியா? உங்களுக்கு? ஆ, இது பூமாலை இந்த பாட்டு. ஓகே. ஃபேவரட் ஆக்டர்? தனுஷ் சார். மோகன்லால் சார். நிறைய பேர் இருக்காங்களே. சூர்யா சார். சூர்யா சார். ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? ஐயோ நசரியா அவங்க. நசரியா. ஒரு விஷயமா வாய்ப்பள்ளி. ஓகே. எந்த படம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து போர் அடிக்காது, எவ்வளவு நேரம் வேணா இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னா எந்த படத்தை சொல்வீங்க? பார்த்தது கிடையாது இது வரைக்கும், அதனால தெரியல எனக்கு. சரி, அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாமா? உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி? ஃபைட் கிளப். ஓகே. என்ன சொல்லுது, என்ன கொஸ்டின்? ஃபேவரட் படம். ஃபேவரட் எத்தனை வாட்டி வேணா அந்த எத்தனை படத்தை வாட்டி பாப்பீங்க? காதல் கடந்து போ. செலிபிரிட்டி கிரஷ்? எல் அப்படியா நம்பலாமா? நம்பலாம். சத்தியமா? God promise. படம் பண்றதுக்கு முன்னாடி ஈஸியா சொல்லிருப்பேன். சொல்ல முடியல என்னால. அப்பலாம் யாரும் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இந்த பதிலா? Safe answer. இப்ப யாருமே இல்லையா? அப்போ அப்போ யாரும் இல்லை. அப்ப யாரோ இருந்திருக்காங்க. அப்படி யாரும் இல்ல. சேஃப் சான். ஃபேவரட் எமோஜி? எமோஜா? ஆமா. இமோஜி. சிரிக்கிற எமோஜி. எனக்கு சொன்னா தெரியாது, அந்த மாதிரி பண்ணி காட்டும். பண்ணி காட்டணுமா? ஆமா. அப்படி சிரிப்பீங்க, கண்ணு தனியா சைடா ஒரு மாதிரி அந்த எமோஜி. இந்த டெவில் எமோஜி இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது ரியாக்ஷன்? அது எப்படி ரியாக்ஷன் அப்படி பண்ணுவோம்? முறைச்சிட்டு அது சிரிச்சிட்டுதான். அப்படியா? ஆமா. சிரிச்சிடு அந்த கண்ணடிக்கிறது. ஆச்சு காட்டுங்க. இப்ப நடிச்சேன். ஸ்மைலி எமோஜி. ஈன்னு பல்ல காட்டுமா. ஃபேவரட் டயலாக் இன் எனி மூவி? இது வரைக்கும் எனக்கு பிடிச்ச டயலாக், ஏதாவது பஞ்ச் டயலாக் அந்த மாதிரி? சத்தனா கேட்டா என்னத்த ஆ. சொல்றது? கேட்டீங்க. இல்ல, ஒரு டயலாக் தான் எனக்கு இப்போ ஞாபகத்துல வருது. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டம் கூட்டமா வரும். ஓ அப்படி சொல்லலாமா? சிங்கிள தான் வரும் அது. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், பரவாயில்லையா? சொல்றா. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. கண்ணு கேட்டியா? கண்ணு கேட்டியா? ஓகே. நான் இதுக்கு மாதிரி இருக்கு, இது மாதிரி கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் இதை மூடி வச்சிடுறேன் அமைதியா. ஆமா, அதனால நான் வந்து டைரக்டா கொஸ்டின் பண்ண கேட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ முடிச்சிடுறேன். ஓகே. ரஜினி சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாரா? அந்த பிளான் இருந்துச்சு, ஆனா வர முடியல. ஏன், ஏதாச்சும் அது தெரியல, அவங்களுக்கு வேற ஷூட் கமிட்மெண்ட்ஸ் நினைக்கிறேன். புது கல்யாணம் ஆயிருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு கல்யாணம் வாழ்க்கை? நல்லா போகுது. சொல்லுங்க.
ஸ்மூத்தா போகுது. அண்ட் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இந்த ப்ரொபோஸ் பண்ணீங்கல்ல ஸ்டேஜ்ல எல்லாத்துக்கும் முன்னாடியும், அந்த மூமெண்ட் வந்து ஆல்ரெடி நினைச்சதா, அதை பத்தி சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி மாசா ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேரேஜ் ப்ரொபோசல். ஏன் நான் படம் பண்ணும்போது தான் கல்யாணம் பண்ணணுன்ற, படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ற பிளான்ல இருந்தேன். அண்ட் அந்த டேட் ரொம்ப நல்ல டேட்னு சொன்னாங்க, முகூர்த்தம் எல்லாம் பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ்ல அன்னைக்கு அப்போ வந்து ஏறதுக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணேன் சொல்லணும்னு. ஓகே. இப்ப ஜென்சி டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த ஜென்சி டேர்ம்ஸ்ல எனக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஓகேவா படுது அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? ஓகேவா படுதுன்னா லைக் இதெல்லாம் ஓகே எனக்கு அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி டேர்ம் சொல்லுங்க. நிறைய இருக்கு. இது நீங்க ஒரு டேர்ம் சொல்லுங்க, அது அப்ளிகபிள் இல்லைன்னு நாங்க சொல்றோம். சிச்சுவேஷன்ஷிப். இந்த ஷிப்ஸ்க்குலாம் எனக்கு தெரியாது. Ships. அதெல்லாம் எனக்கு சீரியஸா தெரியாது. தெரியாது. சிச்சுவேஷன்ஷிப். நான் நினைச்ச இந்த பூக்கி ஸ்கிபிடி அந்த Green மாதிரி flag இப்படியா red சொல்றீங்கன்னு flag. பார்த்தா அததான் ஜென்சி டேர்ம்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் இது வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணது இல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் நான் விரும்பல. சோ எஸ். ஸோ யாருக்குமே அதை பத்தி ஐடியா இல்ல. இல்ல இல்ல அதனால மூடி வச்சிடலாம் ஆமா ஆமா. அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நானே 4 கொஸ்டின் தான் எழுதி இவன் ஆக்சுவலி இவனுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லாமே. எடா இல்ல இல்ல மிட்டம் இவன் ஏதோ சிச்சுவேஷன்ஷிப்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ. பெஞ்சிங் அதான் பெஞ்சிங்ல அதான் கோஸ்டிங், பெஞ்சிங். பெஞ்சிங் கோஸ்டிங். ப்ரோ சத்தியமா அதை பத்திலாம் தெரியாது. நான் 2Kல வாழற ஒரு 90s கிட். அப்படியா? சரி ஓகே. சரி பொதுவா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்னா இப்போ எப்படி இருந்தா அது வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவீங்க? I think loving again and again. ஏய் The same person. ஏய் லாஸ்ட் இன்னும் நான் சொன்ன விஷயம். Shut up. காப்பிரைட். Shut up. Loving the person same way again and again. அது கரெக்ட்டா சொன்னீங்க. அதானே? ஓகே சொல்லுங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லவ்ல விழுகிறது விஷயம் கிடையாது. அது என்னதான் சண்டை போட்டாலும், என்ன ஆர்குமெண்ட் வந்தாலும் திரும்ப அந்த பர்சனை அதே மாதிரி லவ் பண்றதுதான். ம். அதானே? முடிஞ்சிச்சு. ஓகே. அதுதானா? நீங்க ஏதாச்சும் அது கோப்பிடிச்சிட்டு இல்ல. இப்ப ஏதாவது ஃப்ரெஷ்ஷா தான் சொல்லணும்னா? ஃப்ரெஷ்ஷா ம். என்ன நம்ம ஸ்பேஸ் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு அது நான் சொன்னது. ஓகே. இல்ல ரெஸ்பெக்டிங் ஈச் அதர்ஸ் ஸ்பேஸ். ஆமா அது ஒரு கிரீன் ஃபிளாக். ஓகே. ஆமா. சரி, இப்ப புதுசா இவங்க 2 பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்றா. தெரியாது எனக்கு அப்படின்னா. வெற்றி ஆரம்பிடா. என்ன என்ன மாதிரி புரியலன்னா எனக்கு. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னா என்னென்னலாம் இருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்ல, எப்படி இருக்கணும்? அவங்க 2 பேரும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியா இருந்தா ரிலேஷன்ஷிப் அச்சச்சோ. புதுசா சொன்னா நீ சொல்றா. போகும்போது பேசிக்கிறாங்க. சேனல் மானத்தை வாங்கிட்டியாடா? ஃபாலோவர்ஸ் கவுண்ட் குறைய போதே. எஸ். பெருசா அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இவன் போய் சொல்றான். ப்ரோ எனக்கு ரிலேஷன்ஷிப் இதுதான் டவுட்டா இருக்குது. 2Kல வாழ்ற 90s ஹெல்த்தியா இல்ல கிட். அதனால அப்படி சொல்றான். அப்படியா? ஹெல்தியா இல்ல நீ? செம healthy, பயங்கர healthy. அப்ப டாக்ஸிக் பிஹேவியர் என்ன சொல்லுங்க. நீ பண்ண டாக்ஸிக் பிஹேவியர்னு சொல்லு. டாக்ஸிக் பிஹேவியர் நான் எதுவும் பண்ணதில்ல. கிரீன் ஃபிளாகடா நீ? ஆமா. அக்செப்டன்ஸ். வெற்றி நீ நான் நீ flag பண்ண டாக்ஸிக் பிஹேவியர்ஸ் அப்படிலாம் அவன் எப்பயும் வெள்ள வெள்ளை தெரியாது. முதல்ல கிரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக் நல்லா தெரியாது எனக்கு. ஓகே கரெக்ட். கடைசியா ஒரே ஒரு செக்மெண்ட் சொல்றேன், அது மட்டும் முடிச்சா இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். Okay. ஓகேவா? ம், ஓகேவா? ம். ஓகே. ஒண்ணும் இல்ல, மியூசிக்கே இல்லாம ஏதாச்சும் ஒரு ஹூக் ஸ்டெப் ஒருத்தர் போடணும், அது 3 பேர் கண்டுபிடிக்கணும் உட்காந்துக்கிட்டு. நான் கண்டுபிடிக்கிறேன். நானும் ஏய் இவங்க 3 4 பேரும் ஒரு ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இவரு, அப்புறம் நீங்க, அப்புறம் நீங்க, அந்த மாதிரி ஒரே ஒரு இதை மட்டும். ஏதாச்சும் ஒண்ணு. ஓகே சரி ஆரம்பா. டான்ஸ் ஆட தெரியாது இல்ல, சொல்லிட்டு just நான் action, பண்ணி action. ஆக்ஷன் தான் Action கையில. சொல்லுங்க. ஆமா உட்காந்துட்டே தான் இன்னெல்லாம் ஆடணும். அப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்களா? ஆ. இல்ல, பண்ணு. போய் வித் லவ் ஐயோ காதலே. ஐயோ காதலே. வேற படம் சொல்லு. அவங்க வேற ஒண்ணு எதிர்பார்க்கறாங்கடா. ஃப்ரெஷ்ஷா சொல்லு. வித் லவ் தாண்டி அதை தாண்டி டான்ஸ் எதுவும் தெரியாது. சும்மா ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் போடு. சரி வெற்றில இருந்து வருவோம். அப்படியா? அப்ப நானு பழைய படத்துக்கு போறேன். ஏய் மாசமா வாயிலே மியூசிக் போட்டுக்கிட்டு வாயிலே கிச்சுக்கு தாங்க பண்ணேன், பாட்டு பண்ணல. மாசமா 6 மாசமா. அனுஷரா நீங்க ஆர்டர் காவாலா ஓகே காவாலையா. காவாலையா அவாலான்ட்டு ஓகே. ம். இது கிடையாது.
என்ன டஃப் ஸ்டெப் எல்லாம் போடுறீங்க? சரி விடு, நான் ஐகானிக் மோகன்லால் ஸ்டெப் ஒன்று போட்டேன், ஃப்ரீயா விடுங்க. நான் வேற அது நிறைய பாட்டு இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நான் எப்போ ரியலைஸ் பண்ணது. ஐயோ என்ன டக்குன்னு எதுவும் வர மாட்டேங்குதே. அதான் நாங்கள் உத்து பார்த்துட்டே இருப்போம். ஐயோ இது தெரிஞ்ச பாட்டு மாதிரி இருக்கு. ஏய் ஏய் ஆமா மல்லம்மா பித்தா தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவன் எதுவும் பண்ணி எதுவும் பண்ணலையே. இல்ல இல்ல ஓகே போதும், அதுவே போதும். ஆளுக்கு ஒண்ணு பண்ணியாச்சு. கிடைச்சா உங்க 2 பேருக்கு ஒரு கேள்வி. ஆ. நீங்க கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுறீங்களா, அது வந்து எப்படி எடுப்பீங்க? அதை பத்தி லைக் உங்க ரியல் லைஃப்லயே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுப்பீங்களா, இல்ல வேற எந்த மாதிரி? அதை பத்தி அதான் ரியல் லைஃப் நடக்கிறத அப்படியே எடுத்தா அப்படியே எடுக்க மாட்டோம். கொஞ்சம் சரி அது ஒண்ணு சொல்றேன். ஒரு இல்ல மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடக்கும், அதை நாங்க பார்த்துட்டு இருப்போம். ஏதாச்சும் நல்லா இருக்குமா அப்படியே பேசி பேசி டெவலப் பண்ணி எழுதல மாட்டோம். பேசி பேசி டெவலப் பண்ணி அப்படியே எடுத்துருவோம். எங்களோட வீடியோ ஒன்று செம்மையா இருக்கும். என்னன்னா டூர் போவானுங்க. டூர் போயிட்டு ஹோட்டல் ரூம் எங்கேயோ சென்னை டு கேரளாவோ எங்கேயோ போவானுங்க. போயிட்டு ரூம்ல போய் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் இவன் கேட்பான்னு நினைக்கிறேன், ஏய் வாங்கடா வெளில போலாம். எதுக்கு வெளில? டேய் சுத்தி பார்க்கலாம், இங்கே குடிச்சு மட்டும் எல்லாம். டேய் எதுக்குடா இங்க வந்தீங்க? 10,000 ரூம் போட்டுக்கிறோம். அதான் குடிக்க தான் வந்திருக்கோம். அதான் வரும்போது பாத்துட்டு வந்தல ஊரை, திரும்ப போகும்போது அப்படியே பாத்துட்டு போயிடலாம், இங்கே இருக்கலாம்னு வானுங்க. அது அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த கனெக்ட் ஆச்சு? யாரு எனக்கா? இல்ல நான் குடிக்க மாட்டேன். இல்ல இல்ல டூர் போயிட்டு சுத்தி பார்க்காம ரூம்லயே இருக்கிறது கேக்குறது. ஏய் நானா சுத்தி பார்க்க மாட்டேன். எங்க டீம்ல அந்த மாதிரி இருக்காங்க, அதனாலதான் அந்த வீடியோ போடுறேன். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. அதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ரொம்ப அழகா பேசுனீங்க எல்லாருமே. ரொம்பவே நன்றி. அழகான பேசுனீங்க. இது பேசல. தேங்க்யூ.